சென்னை அசோக் நகரில் உள்ள ரவீந்தர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரூபாய் 16 கோடி மோசடி செய்ததாக கடந்த ஆண்டு செப்டம்பரில் தயாரிப்பாளர் ரவீந்தர் சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டத்தில் முதலீடு செய்யலாம் என பாலாஜி என்ற தொழிலதிபரிடம் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். புரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருபவர் ரவீந்திரன். இவர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து வருகிறார். இவர் பல்வேறு திரைப்படத்தையும் தயாரித்து இருக்கிறார். இந்த ரவீந்திரன் வீட்டில் தற்போது சென்னை அசோக் நகர் 19ஆம் அவனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் இவர் வசித்து வருகிறார். ரவீந்திர சந்திரசேகரன் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக இந்த சோதனையானது நடத்தப்படுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரன் 16 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றவியல் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது அவரது வீட்டில் அமலாக்கத்துறை திடீரென சோதனை நடத்தியிருக்கின்றனர். மேலும் பல்வேறு சட்டவிரோத பண பரிவர்த்தனை அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் சில ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.